கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிரகநிலை சாதகமாக இருக்கா சார்? நிறையா சாதகமாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் விரயங்கள் நிறையா இருந்துட்டுருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இயர்பாட்ஸ் வாங்க 2 வாங்குவாங்க, லேப்டாப் வாங்குவாங்க 2 வாங்குவாங்க, செல்ஃபோன் 2, சில பேர் 3 வச்சுட்டுருப்பா. எதுக்குப்பா இப்போ 3 வச்சுட்டுருக்கா? இது அதுக்கு, இது இதுக்கு, இது இதுக்குன்னுவா. பட் 3லேயும் கால் வருமானோ 1 தான் வரும், இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. சார்ஜ் போட மட்டும் மறந்துடுவா. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 1க்கு 2 பொருள் வாங்குறது, விரயம் பண்ணுறது, காசு நிற்கவே மாட்டேங்குது சார்னு மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் நீங்கள் யாரையா பெரியவர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ விஷயம், நீ சம்பாதிக்கிறது இவ்வளோ, இதுக்கு மேலே எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், ரொம்ப எதிர்பார்ப்பாகாது, கொஞ்சம் நிதானமாக செயல்படுன்னு சொல்லுவாங்க. அட்வைஸ்லாம் நன்னா தான் இருக்குது. பட் நம்ம வேலைக்கு இது தேவையே அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃப்ளிக்ஸ்லேயே இன்றைய தினத்தில் இப்படிலாம் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? எஸ், வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இன்றைய தினம் எடுத்த காரியத்தை டக்குன்னு முடிப்பீங்க. கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஆன்சைட் வேலையெல்லாம் சூப்பராக இருக்குது. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸு அதுக்குண்டான இதிலெல்லாம் போய் சர்ச் பண்ணி அந்த வேலையை கண்டுபிடிச்சி அதை பார்த்து செயல்படுத்துறது நல்லது. ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டீங்களே, இன்றைக்கே ஒருத்தர் கேட்டார் பணம் கொடுத்துடலாமா, அப்படியெல்லாம் நீங்கள் நம்பியெல்லாம் கொடுத்துடாதீங்க. எப்போவுமே 1க்கு 100 முறை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் கொடுக்குறது நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு.